கற்பார் இராமபிரானையல்லால் மற்றுங் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். அனைத்துலகும் வாழப் பிறந்தவனான ஸ்ரீராமன் அயோத்தியிலிருந்து திரும்ப வைகுந்தத்துக்கு புறப்பட்ட போது அங்கே வாழ்ந்த மக்களையும் விலங்குகளையும் புல்லையும் எறும்பையும் கூட தன்னோடு அழைத்து சென்றானாம். இந்த ராமனுடைய பெருமையைத்தான் நம்மாழ்வார் இப்பாசுரத்தாலே விளக்குகிறார். ஒருத்தன் கற்க வேண்டுமென்றால் கல்விக்கு பொருளாக ராமன்தான் இருக்க வேணும். மற்ற யாரை கற்றாலும் பயனில்லை. கற்பார் கல்வி கற்கும் அவர்கள் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, ராமனைத் தவிர மற்றொருத்தரை படிப்பரா? ஏனெனில் எந்த கல்விக்குமே பயன் மோட்சம் அடைதல், முக்தி அடைதல். அதை எளிதில் கொடுத்தவன்தான் ஸ்ரீ ராமச்சந்திரன். தற்போது நாம் சேவிக்க வந்திருக்கும் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ளான கோதண்டராமசுவாமி கோயிலில் நம்மாழ்வாருக்கென்று தனி சந்நிதி. புளியமரத்தடியிலே வலது கையால் உபதேச முத்திரையாலே உபதேசித்து கொண்டு இடது கையை தன் திருமடியிலே வைத்து கிரந்தத்தை, அதாவது நூலை பற்றி கொண்டு உபதேசம் பண்ணின் திருக்கோலத்திலேயே நம்மாழ்வார் உள்ளார். அவர்தான் ராமனைத்தான் கற்க வேண்டும், அவனே மோட்சம் கொடுத்தவன் என்று பாடினார். நம்மாழ்வாரை தரிசித்து கொண்டோம். ஆழ்வாருடைய பாடலின்படி ராமன் முக்தி கொடுக்கிறான் என்பது தெரிந்ததே. ஆகையால் தான் தற்போது நீங்கள் வைகுந்த வாயிலை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ராமன் மக்கள் அனைவருக்கும் வைகுந்தத்தை ஈந்தான். அதற்கு காரிய வைகுண்டம் என்னும் சாந்தானிக லோகம் என்னும் பெயர் உண்டு. வைகுந்தத்துக்கு கீழே இருக்கும் லோகம், ஆனால் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தையும் தாண்டி இருக்கும். அங்கே செல்பவர்கள் அடுத்து சுருக்கமாக வைகுந்தத்தை அடைந்து விடுவார்கள். இப்போது நாம் கோதண்டராமசுவாமி கோயிலின் வைகுந்த வாயிலையும் அவன் எழுந்தருளக்கூடிய பெரிய ஆசனத்தையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்பிராகாரத்தை தாண்டி உள்ளே மகாமண்டபத்தை அடைந்தால் அங்கு இரண்டு முக்கியமான சன்னதிகள். ஒரு புறத்தில் திருக்கச்சி நம்பிகளுடைய சன்னதி. தன் திருக்கைகளிலே விசிறியை பிடித்து கொண்டு, அதாவது ஆலவட்டம், அதை பற்றி கொண்டே காட்சி கொடுக்கிறார். இவர்தான் காஞ்சி தேவப்பெருமாளுக்காக தினப்படி விசிறுகிற கைங்கரியம் செய்தவர். மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர். காஞ்சி தேவப்பெருமாள் இவரோடே பேசுவராம். வாய் திறந்த 6 வார்த்தைகளை ராமானுஜருக்காக திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாள் வரதராஜ பெருமான் கொடுத்துள்ளார். ஆலவட்டம் வீசும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்பு? இலக்குவன் எப்போதும் ராமனுக்கு ஆலவட்டம் வீசும் கைங்கரியம் தான் செய்து வந்தார். சத்திரச்சாமர பாணிஸ்து லக்ஷ்மணஹா அனுஜகாம என்னும் சத்திரஞ்ச சாமரம் திருத்தவான் என்னும் ஸ்லோகங்கள் உண்டு. ஒரு கையால் திருவெண்கொற்ற குடையையும் ஒரு கையால் திருவன் சாமரத்தையும் ஏந்தி கொண்டு அடிமை செய்வனாம் லக்ஷ்மணன். அவ்வடிமையை வேண்டித்தான் திருக்கச்சி நம்பிகள் இங்கு எழுந்தருளியிருக்கிறார் போலும். நம்பிகளை சேவித்து கொண்டே அவருக்கு நேர் எதிர்த்தார் போலே ஆதிசேஷனுடைய 2 அவதாரங்கள் எழுந்தருளி உள்ளார்கள். ஒருத்தர் பகவத் ராமானுஜர், மற்றொருத்தர் அவரே மறுபடியும் பிறந்தார் என்று கொண்டாடப்படும் மணவாள மாமுனிகள். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா. இது மணவாள மாமுனிகள் யதிராஜ விம்சதிங்கிற நூலில் முதல் ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றினவர் ராமானுஜர். அவர் திருவடிகளை நாம் பற்றினால் காமம், கோபம், மதம், பொறாமை அனைத்தும் நம்ம விட்டு ஓடியே போகும். லக்ஷ்மிநாதனுடைய திருவடிகளே கிடைக்கும். ஆக இந்த சன்னிதானத்தில் நம்மாழ்வாரையும் சேவிச்சுட்டோம்,
அடுத்து திருக்கச்சி நம்பிகளை, அடுத்து ராமானுஜரை, அடுத்து மணவாள மாமுனிகள். இவர்கள் அனைவரையும் சேவித்து கொண்டே ராமனை சேவிக்க புக்கால் கண்டிப்பா ராமன் நமக்கு அருள் புரிய மாட்டானா? அருள் புரிபவனான ராமன், அவனுடைய 16 கல்யாண குணங்களைத்தான் நாரதர் பதில் கூறிக்கொண்டு வருகிறார். வால்மீகி கேட்ட கேள்வி ஆத்மவான் கஹ, ஜிதக்குரோதா, தியுதிமான், அது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 15வது கேள்வி. கீழே 13 விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப 15 என்னன்னு பார்ப்போம். கஹ, அனசூய கஹ. அசூயை இல்லாதவன் யார்? அசூயைனா பொறாமை. அசூயை இல்லாதவன் யார்? பொறாமையற்றவன் யார்? பொறாமைன்னா என்ன? ஒருத்தரை பார்த்து பொறாமப்படாதீங்கோ என்ன சொல்றோம்? பொறாமைன்னா என்ன? நல்ல பண்பு ஒருத்தர் இடத்துல இருந்தா அதை பார்த்தா அந்த நல்லது நம்ம மனசுல படாமல் அதுவே ஒரு குறையா படுறது பாருங்க, இதுக்கு தான் பொறாமைன்னு பேர். அப்படின்னா பொறாமைக்கு அடிப்படையில் ஒன்று தேவை. யாரான ஒருத்தர் இடத்துல ஒரு நல்ல பண்பு இருக்கணும், இருந்தா தான் பார்த்து பொறாமப்படவே முடியும். ஒரு நன்மை கூட இல்லாதவனை பார்த்து யார் பொறாமப்பட போறா? இவர் ஓஹோன்னு படிச்சிருக்காரா? பார்த்து பொறாமப்படுவேன். நகை நட்டு நிறையா போட்டு கொண்டிருக்கிறாரா? பொறாமப்படுவேன். பெரும் பணக்காரர், வாழ்க்கை தரம் 4 பங்களால வசிக்கிறாரா? பொறாமைப்படுவேன். ஒண்ணுமே ஒருத்தர் இடத்துல இல்லை, படிப்பும் இல்லை, பணமும் இல்லை, அழகும் இல்லை, பதவியும் இல்லை, எதுவும் இல்லைன்னா ஆறு பொறாமப்பட போறா? இப்ப நம்ம பார்த்தெல்லாம் ஆறு பொறாமப்பட போறது இல்லை. வசிஷ்டரை பார்த்து வேணா பொறாமப்படலாம், என்ன ஞானி, எவ்வளவு படிப்பு. குபேரனை பார்த்து பொறாமப்படலாம், எத்தனை பணம். ஆனா நான் இப்ப சொன்னதுல என்ன அசட்டுத்தனம் தெரியுமோ? வசிஷ்டரை பார்த்து பொறாமப்படுறதுக்கு கொஞ்சமான அவர் கிட்டக்க இருக்க வேண்டாமா? என் பக்கத்து வீட்டுக்காரர் நிறைய படிச்சிருந்தா அவரை பார்த்து பொறாமப்படலாம். வசிஷ்டர் பெரிய ஞானியாமே, நான் அவ்வளவு படிக்கலையேன்னா ஏணி வச்சா கூட எட்ட போறது இல்லை, ஆகாயத்தில் ஏறினா கூட கிட்டக்க போக முடியாது. அப்ப பொறாமப்படுறதுக்கும் ஒரு ஆள் நம்ம கிட்டக்க இருக்கணும், அப்பதான் பொறாமப்படுமே. தவிர ஒருத்தர் 100 கோடி வச்சிருக்கார், அடியன்ட்டு 100 ரூபாய் இருக்கு, அவரை பார்த்து பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு 100 ரூபாய் இருக்கிறவர் 200 பார்த்து வேணா பொறாமப்படலாமே தவிர 100 கோடிக்காரரை பார்த்தா பொறாமப்படுவோம். ஆக ராமன் பொறாமை இல்லாதவன். அப்படின்னால் யாரிடத்தில் எந்த நல்ல பண்பு இருந்தாலும் அதை ஒரு குறையாக நினைக்க மாட்டான், நிறைவாகவே கொள்ளுகிறான். இதை பத்தி அனசூயான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்ரியனுடைய தர்ம பத்னியார் அனசூயா. ராமன் சித்திரகூடத்துக்கு வந்து அங்கிருந்து பரதனை திருப்பி அனுப்பிச்சுட்டு புறப்படுறார், காடு நோக்கி புகுகிறார். அப்ப முதல் இடம் தண்டகாரண்யம். அந்த இடத்துலதான் அத்ரி அனசூயனுடைய ஆசிரமம். சீதை ராமன் அமர்ந்து பேசுகிறார்கள். அவளுக்கு அனசூயான்னு பேர். ஏன் அந்த பேர்னால் அவளுக்கு பொறாமை கிடையாது, அதனால மட்டும் இல்லை, அவளை பார்த்து ஒருத்தரும் பொறாமப்படவே முடியாதான். அப்படின்னா அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்காள்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து நான் வயறறிகிறேன் பொறாமப்படுறேன்னா கொஞ்சம் கிட்டக்க இருக்கிறார்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து பொறாமையே பட முடியாதுன்னா அப்ப அவ்வளவு பெருமை. இப்ப சொன்னேனே 100 கோடிக்காரருக்கும் 100 ரூபாய்க்காரருக்கும் என்ன பொறாமை, அதை போலத்தான் இந்த பெண் அனசூயா, அவளுக்கு எந்த பொறாமையும் கிடையாது. இப்ப ராமனை பற்றி கஹா அனசூய கஹா, பொறாமை இல்லாதவன் யார்? அந்த குணம் நன்மை இல்லாமல் தீமையே இருந்தாலும் அந்த தீமையை கண்டு ஓஹோ இவன் தீமையுடையவன்னு தள்ளிவிடுறதில்லை. அதோடு இல்லை, ஒரு நல்ல குணம் தீய குணமாக மனதில் படுவதும் இல்லை. ஒரு பிள்ளை நன்னா படிக்கிறார்னால் அந்த நன்னா படிக்கிறத பார்த்தே பொறாமப்படுறதுன்னா என்ன? இவன் படிச்சு விடுறானேங்கிற நினைவு வர்றது தானே பொறாமைங்கிறது. அப்ப நல்லது தீயதாக மனதில் பட்டால் அது பொறாமை. அது ராமனிடத்தில் கிடையாது. அப்ப ராமனுக்கு எப்படி படும்? நம்ம கிட்ட இருக்கிற தீயது நல்லதா படுறதே. அது எவ்வளவு வேறுபாடு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற பண்பு ஒருத்தர்கிட்ட இருக்கிற நல்லதை பார்த்து தீயதா நினைச்சுக்கிறது. ஆனா ராமனிடத்தில் இருக்கிற பண்பு நம்ம கிட்ட இருக்கிற தீயதையே பார்த்து நல்லதாக நினைத்து கொள்ளுதல். அப்படி நாம என்ன தீமை பண்ணிருக்கோம், ராமன் அப்படி நன்மையை எடுத்திருக்கிறார்னா அதைத்தான் ராமனை வத்சலன்னு சொல்லுவார்கள். வாத்சல்யம்ங்கிற குணம். ஒரு குற்றத்தை பார்த்தால் அது குற்றமாக படாமல் நல்லதாகவே படுகிறது இல்லையோ, அந்த குணத்துக்கு வாத்சல்யம்னு பேர். ராமன் 6 இடத்தில் இருக்கிற குற்றத்தையும் பார்க்க மாட்டார். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே தத் அகர்ஹிதம்னு ராம வாக்கியம். ஒருத்தன இடத்துல சரணம்னு வருகிறான் சுக்ரீவா, அவன் குற்றத்தோடையே வந்தாலும் அந்த குற்றத்தை பார்த்தே அவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த குற்றம் கண்ணில் பட்டபடியால் மற்ற பேர் அவனை கைவிட்டு விட்டார்கள். யார் மற்ற பேரால கைவிடப்பட்டார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வதேதான் எனக்கு கர்த்தவியம். ஆக ராமன் குற்றம் பார்க்கிறான், கைவிடுவதற்கல்ல கை கொள்ளுவதற்காக குற்றம் பார்க்கிறான். இதுதான் அவனுக்கு இருக்கிற உயர்ந்த குணம், வாத்சல்யம்னு பேர். இங்கே ஒரு ஆக்ஷேபம், ஒரு மறுப்பு எழும். அப்படி எல்லாருடைய குற்றத்தையும் நல்லதாக கொண்டாரானால் ராவணன் பண்ண குற்றத்தை நல்லதாக ஏற்றுக்கொண்டிருக்கலாமே, கும்பகர்ணனுடைய குற்றத்தை நல்லதாக ஏற்றுக்கொண்டிருக்கலாமே. செய்ததா தெரியலையே. ராவணனை கொன்னார்,
கும்பகர்ணனை கொன்னார் என்னால் எத்தனை முறை ராமன் வாய்ப்பளித்திருப்பான். கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜ லங்காம். இன்று போய் நாளை வான்னு ராமன் அனுப்பிச்சு வைக்கிறார் இல்லையோ. ஒரு நாள் சண்டையின் போது அவனுடைய தேர் ஒழிந்து, குதிரைகள் அழிந்து, கையில் இருக்கிற வில்லும் உடைந்து போய் ஒண்ணுமில்லாமல் கவச்சம் உடைந்து ராவணன் நின்றான். அப்ப ராமன் உடனே அவனை கொண்டிருக்கலாம். ஆனா ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்று போ, நீ ரொம்ப எல்லாத்தையும் இழந்திருக்காய், இப்போது உன்னால் சண்டை செய்வதற்கு வலிமை இல்லை, நாளைக்கு வா, மறுபடியும் புது தேரை எடுத்துக்கொண்டு புது வில்லோடே வா என்று சொல்லி அனுப்பித்தார். குரத்தாழ்வான் விசாரித்தார், கோயங்குண கதர கோட்டி கதக்கியான்வா கஸ்ய, யார் ஸ்தோத்திரத்துக்கு இது பதம், இதை எந்த குணம்னு சொல்லுவேன்? கையில் கிடைத்த பகைவனை யாரேனும் விடுவார்களா? ராமா விட்டாய், எதற்காக? அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திருந்தி வருகிறானான்னு பார்ப்போம். அப்போது கூட ராமா உன் திருவடிகளே சரணம்னு ராவணன் கூறியிருந்தால் ராமன் கொண்டிருக்க மாட்டான். என்ன செய்ய? அந்த நல்லெண்ணம் அவனிடத்தில் இல்லையே. ராவணன் மாறாக என்ன கூறினான்? த்விதா பஜ்ஜேயம் அப்பியேயம் நான் அநேயம், என்னை இரண்டாக வெட்டி சாய்த்தாலும் என் உடல் உயிரற்று கீழே விழும்போது இப்படி விழுமே தவிர இப்படி விழாது என்றான். ஏன்? ஒருவேளை முன்பக்கம் விழுந்தா ராமன் திருவடிகளை விடறாம் போல் இருக்கு நினைச்சுட்டு ராமன் மன்னிச்சு விட்டார்னா? கிடையவே கிடையாது. எனக்கு மன்னிப்பும் தேவையில்லை, நான் மன்னிப்பு கேட்கவும் போவதில்லை. இதை சொல்றதுக்காகத்தான் நான் பின்பக்கம் விழுந்தாலும் விடுவேனே தவிர முன்பக்கம் விழ மாட்டேங்கிறான். என்ன நல்ல எண்ணம் பாருங்க. உயிரற்று கீழே விழச்சே கூட முன்னால் விழுந்தால் எங்கேயான ராமனை நமஸ்கரித்தோன்னு நினைவு வந்துட போறதே. ராமன் மன்னிச்சு விட்டார்னா அது வேண்டவே வேண்டாங்கிற அளவுக்கு பிடிவாதக்காரன் ராவணன். ஆகவே ராமன் ஆந்தனையும் முயற்சி செய்தார், அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அப்ப ராமன் எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தார். ராவணனை திருத்துவதற்காக ஹனுமானை அனுப்பினார். ஹனுமான் போய் நல்லதை எடுத்து சொன்னாரே, ராவணா அபச்சாரப்படாதே, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்யா யுதி ராமவத்யன். ராமனொத்தனை கொல்லணும்னு வந்து விட்டால் பிரம்மாவோ ருத்ரனோ இந்திரனோ நீ யாரை துணைக்கு கூட்டி கொண்டு வந்தும் பயனில்லை. அவனிடத்தில் சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு, உயிரோடு வாழ பழகிக்கொள், நாட்டை அழிக்காதே. எவ்வளவோ நல்லது ஹனுமான் எடுத்து சொன்னார், கேட்கலே. விபீஷணன் சொன்னாரே, சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதிதா. காலதேவனாலே தூண்டப்பட்ட இராவணன் விபீஷணனுடைய வாக்கையும் எடுத்துக்கலே. அதெல்லாம் போட்டோம். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வந்தாகிவிட்டது. நாளை சண்டை துவங்க போகிறது. அந்த சமயத்தில் அங்கத பெருமாள் அனுப்பிச்சார் ராமன். கடைசி தூது அங்கதன் அனுப்பிச்சு, இப்பவாவது அவனுக்கு நல்லதை எடுத்து சொல் அங்கதா, இப்போதே சீதையை திருப்பி சமர்ப்பித்தாலும் சண்டையே வேண்டாம், ராவண ராஜ்யம் அவனதாக இருக்கட்டும், நமக்கெதற்கு என்று சொல்லிட்டு திரும்பி போடுவோம் முயற்சி பண்ணார். அதற்கும் ராவணன் இயங்கவில்லை. ஆக இத்தனைக்கு நடக்கலேன்னு அப்புறம்தான் ராவணனை முடித்தாரே தவிர அவர் ஒன்னும் குற்றத்தையே பார்த்து கைவிடுபவர் அல்லர். ராவணன் குற்றத்தையும் நல்லதாக கொள்ள தயாராக இருந்தார். ஆனால் ராவணன் அதற்கு தயாராக இருக்கவில்லை. ஆக இத்தோடே 14 கேள்விகளுக்கு பொருள் பார்த்துட்டோம். இந்த 2 கேள்வி தொடர்புடைய கேள்விகள். கோபத்தை ஜெயித்தவன் யார்? யாருக்கு கோபம் வந்தால் தெய்வங்களும் நடங்கும்? நடுங்காமல் இருந்து கேட்போம்.